வணக்கம். வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் ஒன்று சேர்த்து பார்க்க போகிறோம். அதில் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டாக்ஸை வாங்கும்போது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா நல்ல ஸ்டாக்ஸை நம்ம லாபகரமான ஸ்டாக்ஸை வாங்க முடியும். அதனால் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸோடு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா டிவிடெண்ட் ஈல்டு எல்லாமே நீங்கள் டெப்ட் டு ஈக்விட்டி இது எல்லாமே பாருங்கள். ஓகே, இந்த டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபேஸ் வேல்யூனா என்ன? ஃபேஸ் வேல்யூனா ஒரு ஸ்டாக்னுடைய ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது என்னென்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் அட் த டைமிங் ஆஃப் தி இஷ்யூவிங். ஐபிஓ டைமில், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் டைமில் ஸ்டாக்கை லான்ச் பண்ணுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்போ ஒரு ப்ரைஸ் அவங்க கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் தான் என்னது ஒரிஜினல் ப்ரைஸ். It is the original price of the stock as listed by the company at the time of issue. For example, பெல்லுனுடையது ₹1 rupees 1 அது 1ன்னு கொடுப்பாங்க. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? ₹10. ஓகே, இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகாது. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இது ஃபேஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு, அது மாறாது. ஆனால் நீங்கள் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 1:1 ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 20 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா 40 ஷேர் ஆகிடும் 1:1 பிரிக்கும்போது. அப்போ என்ன ஆகும்னா ஃபேஸ் வேல்யூ அஃபெக்ட் ஆகும். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறது 5 மாறிடும். ஓகே, இட் சேஞ்சஸ் வென் ஸ்டாக் ஸ்ப்ளிட். ரைட்டா? அடுத்து டிவிடெண்டுக்கு இந்த இதை தான் பயன்படுத்துவாங்க. when dividend is announced as a percentage of the face value. இப்போ 100% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ₹10 கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படியே ₹10. அது 50%னா ₹5 பெர் ஷேர் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வாட் இஸ் புக் வேல்யூனா என்ன? It is the value of a company share on its books. அதாவது the value of a company share இதுதான் ஒரிஜினல் காஸ்ட். ஓகே, அது இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு பைக் நீங்கள் வாங்குவீங்க, அடுத்து டெப்ரிஷியேட் ஆயிரும், ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து அதே ப்ரைஸில் நீங்கள் விற்க முடியாது, இட் வில் சேஞ்ச். அதே மாதிரி தான் இதில் இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் a company share on its books. இப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். இது ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது? what is the formula used to obtain book value? எப்படி கண்டுபிடிக்கிறது? book valueங்கிறது என்னன்னா is net assets minus liabilities. total net asset minus அதனுடைய liabilities. ஓகே, liabilitiesனா என்னது? நான் போன இதிலே நான் சொன்னேன். liabilitiesங்கிறது என்னது? you are liable to pay salary and other things. அந்த இது liabilities-ஐ குறிக்கும். இப்போ புக் கடனுக்கும் இதுக்கும் இது கடன் கிடையாது, அது வேறு இது வேறு. அடுத்து புக் வேல்யூங்கிற அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ, NAV. இது என்ன சொல்லுவாங்கன்னா NAVன்னு சொல்லுவாங்க. liabilities, total liabilities divided by number of shares issued by the company. இதை வச்சு வகுத்தோம்னா நம்மளுக்கு புக் வேல்யூ கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடுக்கு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹22.34 தான் இதுவும். ஓகே, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹290. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா வெதர் ஸ்டாக் இஸ் ஓவர் ப்ரைஸ்ட் ஆர் ஓவர் வேல்யூடு ஆர் அண்டர் வேல்யூடு. இதனுடைய முக்கியத்துவம் இன்னும் ஃபர்தர் நம்ம அடுத்த பேஜில் பார்ப்போம். இது எதை குறிக்குது அப்படின்னா புக் வேல்யூ எதை குறிக்குது அப்படின்னா
கம்பெனிஸ் வேல்யூ, இட் இண்டிகேட்ஸ் த கம்பெனிஸ் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். அந்த வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்கை குறிக்குது. அந்த இப்போ அதனுடைய வேல்யூ கூட இருக்குன்னா ஃபைனான்சியலி ஹெல்த்தி, இந்த கம்பெனி வந்து நிதி நிலைமை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா இட் சேஞ்சஸ் ஓவர் டைம் as assets liabilities changes. இது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து மாறாது, ஆனால் இது வந்து புக் வேல்யூ வந்து என்ன செய்யும், சேஞ்சஸ் வித் டைம் as assets liabilities changes. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி அமௌண்ட் யூ வில் கெட். இப்போ நீங்கள் வந்து அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு, கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்போ செல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஷேருக்கு மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ இவ்வளவு, நம்ம வாங்கினது இவ்வளவு, ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த புக் வேல்யூ அமௌண்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, இட் இஸ் தி அமௌண்ட் யூ வில் கெட் per share if the company is closed, liquidated or sold. இவ்வளோ தான் ஒரு ஷேருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஆனால் அப்படி நடக்காது. இது வந்து சில கம்பெனிஸ்க்கு வந்து புக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இட் ஹெல்ப்ஸ் இஃப் எ ஸ்டாக் இஸ் ஓவர் ப்ரைஸ்ட் ஆர் அண்டர் வேல்யூடு ஆர் அண்டர் வேல்யூடு அப்படிங்கிறத இது சொல்லும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் புக் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ பாருங்கள், இஸ் கிரேட்டர் தேன் புக் வேல்யூ. அப்படின்னா என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் பிலீவ் தட், இன்வெஸ்டர்ஸ் நம்புகிறாங்க தட் கம்பெனி ஹேஸ் எக்ஸலண்ட் ஃபியூச்சர், நல்ல க்ரோத், இந்த கம்பெனிக்கு பெல்லுக்கு நல்ல க்ரோத் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, இவ்வளோ தான் இதனுடைய இந்த கம்பெனிஸ் இந்த வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் வந்து இவ்வளோ தான். ஓகே, ஆனால் நம்ம வாங்குறது எவ்வளோன்னு வாங்குகிறோம், பிகாஸ் நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது, க்ரோத் இருக்கும், எக்ஸ்பான்ஷன் இருக்குன்னு நம்பி இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் மார்க்கெட்டில். அடுத்து கடைசியாக மார்க்கெட் வேல்யூனா என்ன, வாட் இஸ் கால்டு மார்க்கெட் வேல்யூ. ஓகே, இட் இஸ் தி கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கோட்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் தி கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த கம்பெனி ஸ்டாக் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ரைஸ், இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன, தற்சமயமாக அந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் பெல் இஸ் ஈக்குவல் டு ₹290. ஓகே, இப்போ இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, மார்க்கெட் வேல்யூனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம், அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் volatile, ஹைலி volatile, இட் சேஞ்சஸ் வித் டைம். மார்க்கெட் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து மாறவே மாறாது, புக் வேல்யூ மாறும், அதுவுமே ரொம்ப மாறாது, நெட் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் மாறும்போது மாறும், ஆனால் இது வந்து எவ்ரி செகண்ட் இட் வில் சேஞ்ச். ஓகே, changes with the time. In short, it is sensitive to market conditions, sentiments, news. சில சென்சிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா ஏன்னா உடனே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கூடும், சில நேரம் பயங்கரமாக குறையும். ஃபாரின் இன்வெஸ்டர் அவங்க வந்து செல் பண்ணாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறையும். ஓகே, அடுத்து இன் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரிவன் பை இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கும் பொதுவாக. ஓகே, அடுத்து மார்க்கெட் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் தி செல்லிங் அண்ட் பையிங் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் தான் வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூலாம் நம்ம எடுத்துக்கிட மாட்டோம், புக் வேல்யூ அவ்வளோதான் நான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் தி செல்லிங், மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் தி செல்லிங் அண்டு பையிங் ப்ரைஸ். ஓகே, பி ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்னென்னா, பின்னா என்னது, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்பெனிஸ் ஸ்டாக் ப்ரைஸை குறிக்குது. பிங்கிறது எதை குறிக்குது, ஸ்டாக் ப்ரைஸை குறிக்குது, ஷேர் ப்ரைஸை குறிக்குது. ஈங்கிறது எதை குறிக்குது, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏர்னிங்ஸ், கம்பெனிஸ் ஏர்னிங். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் PE ratio is defined as the ratio of company's share price to the company's earnings per share. அப்போ எப்படி எழுதலாம், PE ratio equal to share price, அதனுடைய ஷேர் ப்ரைஸு earnings per share. ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்குது, எவ்வளவு சம்பாதிச்சிருக்குது ஒரு ஷேருக்கு, அதுதான் வந்து E.
ஓகே, இபிஎஸ். ஓகே, நவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு Zomato எடுத்துக்கிறோங்க. ஓகே, இதை வாங்குங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் செல் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எப்படி இருக்குது மார்க்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம P/E ரேஷியோ வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல், இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல். நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா விற்கிறதா அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு சொல்லுவாங்க. பட்டு இதெல்லாம் சில நேரம் ஃபாலோ பண்ணாது, நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது? அப்போ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இப்போ Zomatoவில் வந்து அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறாங்க ஒரு ஷேருக்குன்னா 0.68 தான் ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு ஷேருக்கு. அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ, ஷேர் ப்ரைஸ் எவ்வளோன்னா 271 ரூபா இருக்குது. இப்போ PE ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஹையாக வருது. ஓகே, ஸோ இதனுடைய இப்போ இவ்வளோ வந்திருக்கே, அப்போ இது நல்ல PE வேல்யூவா அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். அப்போ எவ்வளோ PE ரேஷியோ இருந்தால் நல்லது, எவ்வளவு PE ரேஷியோ இருந்தால் நல்லது? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல PE ரேஷியோ அப்படிங்கிறது 20 to 25 தான் இருக்கணும். ஓகே, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா Zomatoவில் இட் இஸ் வெரி 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 ஹை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தி ஸ்டாக் இஸ் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்னு அர்த்தம், எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்னு அர்த்தம். புரியுதா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி. ரைட், இப்போ வந்து அப்போ PE ரேஷியோ வந்து லெஸ் தென் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் இஸ் வெரி சீப், இட் இஸ் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீப்பான ஸ்டாக்கும்பாங்க. அண்ட் யூ கேன் பை தி ஸ்டாக், மார்க்கெட் எக்ஸ்பர்ட் படி பேஸ்ட் ஆன் திஸ் ஃபண்டமெண்டல் யூ கேன் பை தி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி Zomato ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள்ட் இன் எ இயர். இது வந்து பயங்கரமாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் டியூ டு ஹை ஃபண்டமெண்டல் பட் டியூ டு பீப்புள் சென்டிமெண்ட். பீப்புள் எல்லோரும் ஒன்று போல் சேர்ந்து வாங்குகிறாங்க, வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு PE ரேஷியோவில் முக்கியமானது வந்து அந்த ஈங்கிறது என்னென்னா EPS, ஏர்னிங் பெர் ஷேர். கம்பெனியினுடைய ஏர்னிங், ஒரு ஷேருக்கு அது எவ்வளவு வந்து சம்பாதிச்சிருக்குது, ஏர்ன் பண்ணியிருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா EPS ஈக்குவல் டு, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை ஃபார்முலா என்னென்னா, கம்பெனிஸ் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துக்கணும். ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துகிட்டு ரைட்டா, அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளோ ஷேர் வந்து அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்குது, கொடுத்துருக்குது இன்வெஸ்டருக்கோ ப்ரோக்கருக்கோ, எவ்வளோ ஷேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிடச்சிரும். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, இட் இஸ் கால்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி ஸ்டாக் ஆர் கம்பெனி. இப்போ EPS அதிகமாக இருக்குன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபகரமாக அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ Zomato எடுத்துக்கிட்டிங்கன்னா EPS வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையாக இருக்குது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ரைட்டா? ஸோ ஆனால் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, இன் ஃபேவர் ஆஃப் Zomato. அதனால் எல்லோரும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து நல்லா கூட்டிக்கிட்டே இருக்குது. வாட் இஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROEனா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கம்பெனி எந்த ROE இருந்தால் நல்லது, எந்த ROE இருந்தால் நல்லது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பெல் எடுத்துட்டிங்கன்னா ROE வேல்யூ வந்து 24.41%. இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டாக்கில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ROE வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ROE வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது நல்ல ROE, இந்த கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா. நான் ஏற்கனவே சொன்னேன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எதை குறிக்குதுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபகரத்தன்மை. இப்போ இது லாபகரமாக இருக்குதா அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ROE ஈக்குவல் டு நெட் இன்கம் டிவைடட் பை நெட் ஒர்த். நெட் இன்கம் எவ்வளவு, அந்த கம்பெனியுடைய நெட் இன்கம் அது டிவைடட், அதை எதால் இது பண்ணணும்,
நெட் ஒர்த்து எவ்வளோ நெட்டு ஒர்த்து, அந்த கம்பெனி ஒர்த்தான கம்பெனியா, நெட் ஒர்த்து எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நெட் இன்கம்னா எதை குறிக்குது? நெட் இன்கம்னா எதை குறிக்குதுன்னா, இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் ஆஃப் தி கம்பெனி, அதையும் காஸ்ட் ஆஃப் வாங்குறாங்கல்ல, வாங்குகிற காஸ்ட் ஆஃப் குட்ஸு, எல்லா குட்ஸும், பிறகு எல்லா செலவுகளும் நம்ம இதில் போடணும், அது மைனஸ் பண்ணணும், எல்லா செலவுகளையும் நம்ம கழிக்கணும். பிறகு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறோம்னா அதையும் நம்ம போடணும், டேக்ஸஸ் கட்டுறோம்ல அதையும் நம்ம போடணும். அப்போ நெட் இன்கம்ங்கிறது இதுதான், சேல்ஸ் மைனஸ் இதெல்லாம் கழிக்கணும். ஓகே, ரைட். நெட் இன்கம் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நெட் ஒர்த்துனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெட் ஒர்த்து ஈக்குவல் டு இன்னொரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படிம்பாங்க, ஷேர் ஹோல்டனுடைய ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கம்பெனியுடைய நெட்ஒர்த் எவ்வளவு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மொத்த ஒர்த் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய சொத்துக்கள், டோட்டல் அசட்ஸ், எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டு மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ், என்னென்ன லயபிலிட்டி இந்த கம்பெனிக்கு லயபிலிட்டிஸ் இருக்குது. லயபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, கடன் வேறு, லயபிலிட்டி வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லயபிலிட்டினா என்னங்கிறத பார்ப்போம். லயபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஃபைனான்சியல் ஆப்ளிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா சேலரி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் தொழிலாளர்களுக்கு. அப்போ எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி, அதுதான் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆர்ஓஇ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்லைடில் குட் ஆர்ஓஇனா என்ன, பேட் ஆர்ஓஇ வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போ குட் ஆர்ஓஇ, நல்ல ஆர்ஓஇ வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து குட் ஆர்ஓஇனா 20க்கு மேலே இருக்கணும், 20-25% மேலே இருந்தால் நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. ட்ரெண்டுங்கிறது டாடா ட்ரெண்ட், ஒரு டெக்ஸ்டைல் ஃபேஷன் கம்பெனி. இது ஒரு நல்ல கம்பெனி தான், ரைட்டா. இப்போ இதனுடைய ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 25.66. அப்போ பார்த்திங்கன்னா இது கிரேட்டர் தேன் 20, அதாவது 20க்கு மேலே இருக்குது. அதனால் இட் இஸ் ஏ குட், நல்ல கம்பெனி தான். அப்போ இட் இஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, திஸ் கம்பெனி இஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள், நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ஃப்ரம் இட்ஸ் ஈக்விட்டியிலேருந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. இட் இஸ் எஃபிஷியன்ட் கம்பெனி, இட் இஸ் ஃபைனான்சியலி ஹெல்த்தி கம்பெனி, நல்ல நிதி நிலைமை உள்ள கம்பெனி அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ ஆர்ஓஇ வேல்யூ, பேட் ஆர்ஓஇனா என்ன? பேட் ஆர்ஓஇனா லெஸ் தென் 15%, அதாவது 15% கீழே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து இட் இஸ் நாட் ஒர்த். ஓகே, இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள், இட் இஸ் நாட், நிதி நிலைமை சரியில்லை, இது லாபகரமாக இல்லை அந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்ஓஇ வச்சுட்டு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நீங்கள், நிறையா ஆர்ஓஇ இருக்குது, அப்போ இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆர்ஓஇ வந்து என்ன செய்யாது, டஸ் நாட் கேரண்டி குட் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ ஹவ் இஸ் டிவிடெண்ட் அமௌண்ட் கால்குலேட்டட் ஃப்ரம் டிவிடெண்ட் ஈல்ட் ஆஃப் எ கம்பெனி? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது டிவிடெண்ட் ஈல்டிலேருந்து நம்மளுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்கும், அந்த கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு கம்பெனி ஸ்டாக்கு. அதில் இது வந்து மணி கண்ட்ரோலில் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டமெண்டல்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம். ஓகே, இந்த புக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ, மார்க்கெட் கேபிட்டலேஷன். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 6.13%. இது வந்து ஆனுவல் டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஆனுவல் டிவிடெண்ட் இது கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா இது வந்து க்ரோ ஆப்பில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸ்னைடர் எலக்ட்ரிக் வந்து டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கல, 0. ஓகே, இப்போ இந்த டிவிடெண்ட் ஈல்டுலேருந்து எவ்வளவு டிவிடெண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ். ஓகே, இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ். உதாரணத்துக்கு
CPCL சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆனுவல் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6.13% கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டிவிடெண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்குறது? இது வந்து 6.13%னாலே டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க இன்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ். ஓகே, ஸோ போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6.13 டிவைடட் பை 100 இன்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோன்னா 897. அப்போ டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஷேருக்கு ₹55 கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? டிவிடெண்ட் ஈல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸை கீழே போட்டுக்கோங்க டினாமினேட்டரில், டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னு போட்டுக்கோங்க இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிடைச்சிரும். உதாரணத்துக்கு நீங்கள் CPCL இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 897, டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 55. அப்போ அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா 9% கொடுத்துருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் IOC, அது டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 7% கொடுத்துருக்குது. அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்குன்னா 7% கொடுத்துருக்கு. அடுத்து சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், இது வந்து 6.13% கொடுத்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட், இது வந்து மைனிங் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு. இட் ஹாஸ் கிவன், இவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6% கொடுத்துருக்காங்க. ஓகே, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா என்ன? ஓகே, இட் இஸ் ஏ நம்பர் தான், இது ஒரு நம்பர் தான். இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா எவ்வளோ டெப்ட் அந்த கம்பெனிக்கு இருக்குது கம்பேர் டு இஸ் அசெட், அவங்களுடைய சொத்துவை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கடன் இருக்குது அதை குறிக்குது தான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஓகே, it shows how much debt a company has compared to its total assets. ஓகே, இப்போ என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ், டோட்டல் டெப்டையும் டிவைடட் பை டோட்டல் அசெட், அந்த கம்பெனியுடைய சொத்து மதிப்பையும் அவங்களுடைய டெப்ட்டு கடன், லயபிலிட்டிஸ் ஏதாவது ஆப்ளிகேஷன் இருக்குதா. ஸோ டோட்டல் அசெட்டுங்கிறது நிறைய நேரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டோட்டல் அசெட்டுங்கிறது என்ன அப்படின்னா அசெட்ஸு மைனஸ் லயபிலிட்டிஸ். ஓகே, இது ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்குறோம். எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன், ஏன்னா டிஇ ரேஷியோ டெப்ட் டு ஈக்விட்டி, அதே மாதிரி வந்து இது பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோங்கிறது என்னென்னா ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது ப்ராஃபிட் பெர் ஷேர், எவ்வளோ வந்து ஏர்னிங், ஒரு ஷேருக்கு எவ்வளவு இந்த கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஹவு மச் ரிட்டர்ன்னா ப்ராஃபிட் ஆன் ஈக்விட்டி. அப்போ இது என்ன ஃபார்முலானா இது வந்து இதே மாதிரி தான் ROEக்கு ரிவர்ஸ் தான் டெப்ட் டு ஈக்விட்டி. அப்போ இதில் வந்து லயபிலிட்டிஸ் கடன் போட்டோம், இங்கே வந்து ப்ராஃபிட் போட்டு டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அல்லது டோட்டல் அசெட்ஸ். ஓகே ஓகே நம்ம இப்போ ஒரு உதாரணம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கிளியராக இருக்கும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.61 இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதே இது டாடா ட்ரெண்டு டெக்ஸ்டைல் ஃபேஷன் கம்பெனி, அதுக்கு பார்த்திங்கன்னா 0.43 இருக்குது. அப்போ இந்த ஷேர்ஸ்லாம் நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இன்னொன்று பார்த்திங்கன்னா
இந்த பேங்க்ஸு நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நம்மளுக்கு வரும். பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் யூனிட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. இது வந்து நேச்சுரல் தான், ஹையாக தான் இருக்கும். சோழமண்டலம் அதே மாதிரி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஹையராக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? பேங்க் எடுத்தாலும் இதே மாதிரி தான் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா பேங்க் வந்து தே பாரோ கெட் மணி த்ரூ எஃப்டி அண்டு ஆர்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலமாகவும் ஆர்டி மூலமாகவும் பேங்க்கு மணி கிடைக்குது. அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு? 6.5 to 7% நம்மளுக்கு நம்ம எஃப்டி போடுவோம் ஆர்டி போடுவோம் பேங்க்கில் 6.5 to 7% அவங்க கொடுப்பாங்க. அந்த மணியை அவங்க என்ன செய்வாங்க? அடுத்து லெண்ட் பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கு, பைக்கு வாங்குறதுக்கு, இந்த மாதிரி கார் வாங்குறதுக்கு, கார் லோன், ஹோம் லோன் கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தே பாரோ மணி, அதனால் டெப்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுதான் இந்த இதோடைய கணக்கு. அதனால தான் டிஇ ரேஷியோ வந்து ஹையர் ஃபார் பேங்க்ஸ் அண்டு நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ். ஓகே நம்ம இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி, ஆர்ஓஇ இதெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி ஏ எடுத்துக்கிடுவோம். ஓகே, அவங்களுடைய மணி எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees அல்லது டாலர், 1 lakh rupees வச்சுக்குவோம். அவங்களுக்கு எவ்வளோ ஈக்விட்டி இருக்குது அப்படின்னா, ஈக்விட்டியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்குன்னா 50,000 rupees கிடச்சிருக்குன்னு வச்சுக்குவோம், ரைட்டா? அவங்க வந்து மிச்ச பணத்தை, இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மிச்ச பணத்தை டெப்ட் அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8%க்கு வாங்கிக்கிறாங்க, பேங்க்லேயோ எங்கேயோ வாங்கிக்கிறாங்க. அதனுடைய 50,000 அப்போ இவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனி பியை வந்து நம்ம அதையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ கம்பெனி பி வந்து அதே மாதிரி தான், டோட்டல் அமௌண்ட்டு அவங்களுக்கு நீடட் வந்து 1 lakh rupees, ரைட்டா? ஈக்விட்டியிலேருந்து அவங்க ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிடுறாங்க, ஈக்விட்டியிலேருந்து ஃபுல்லாக அவங்க வாங்கிடுறாங்க, கிடச்சிருது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ டெப்ட்டு வந்து இவங்களுக்கு 0 rupees ஆயிரும். ஓகே, இவங்களுக்கு வந்து 50,000 rupees. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? டெப்ட்டு வந்து 50,000 டிவைடட் பை ஈக்விட்டி 50,000. ஓகே, இதான ஈக்விட்டி அந்த போட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், டெப்ட் டு ஈக்விட்டி இது வந்து 1 lakh டிவைடட் பை 1 lakh. அப்போ என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன வந்துடும் உங்களுக்கு? 0ங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு இந்த கம்பெனி கிடச்சிருக்குது? ப்ராஃபிட் வந்து ₹20,000 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ₹20,000 கிடச்சிருக்குது. அப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுறாங்க. அப்போ அது வந்து எவ்வளவுன்னா, அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,000 rupees, 4,000 rupees வரும், 4,000 ரூபா. அதை கழிச்சிட்டிங்கன்னா 16,000 ரூபா. இப்போ நீங்கள் பாருங்கள், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ப்ராஃபிட் பெர் டோட்டல் டிவைடட் பை டோட்டல் ஈக்விட்டி. அப்போ 16,000 டிவைடட் பை 15,000, அப்போ 32% வருது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த கம்பெனிக்கு டெப்ட் டு ஈக்விட்டி 1 இருக்குது, இந்த கம்பெனிக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0, 1 இல்லை. ஓகே, அப்படின்னா இப்போ பாருங்களேன், ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு 20,000 கிடைக்கிது. இதே கம்பெனி மாதிரி தான் இவங்க டெப்ட்டு வச்சுருக்குறாங்க, இவங்ககிட்ட டெப்ட்டு கிடையாது, அதுக்கு பதிலாக டோட்டலாக ஈக்விட்டியே வச்சுருக்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து 20,000 ரூபா கிடைக்கிது. அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு 20,000 ஃபுல்லாக கிடச்சிரும். அப்போ ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 20,000 rupees டிவைடட் பை 1 lakh rupees. ஏன்னா வந்து டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் போடணும், ஈக்குவல் டு 20% தான். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1 இருக்குது,
ஆனால் அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எவ்வளோ, ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோன்னா 32%. இது வந்து 20% தான். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு டெப்ட் டு ரேஷியோ வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது, இந்த ஃபேக்டரையும் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அடுத்த இதில் குட் டெப்ட் டு ஈக்விட்டி எவ்வளவு, பேட் டெப்ட் டு ஈக்விட்டி, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல கம்பெனினா எவ்வளோ டெப்ட் டு ஈக்விட்டி இருக்கணும், ஒரு பேட் கம்பெனினா டெப்ட் டு ஈக்விட்டி என்ன இருக்கணும், அடுத்த இதில் பார்ப்போம் நம்ம. இப்போ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லை நல்ல கம்பெனி இல்லையா அப்படிங்கிறத டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நல்ல கம்பெனினா டெப்ட் டு ஈக்விட்டி 0 to 1.5 1.7 கிட்ட வரைக்கும் இருக்கலாம். ஓகே, அதே இது கிரேட்டர் தேன் 1.7 ஆர் 1.8னா அந்த கம்பெனி வந்து நிதி நிலைமை சரியில்லை, ஃபைனான்சியலி ரிஸ்க்கு, ஃபைனான்சியலி நாட் ஹெல்த்தி கம்பெனி அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.